நாகக்கண்ணி பெண் கோடியா ஐயா குதிரை வந்து ஊழடைத்துதானா அது குட்டாரத்தில் காலாரும் பாவி நானும் ஒன்றடைத்தேனானா பங்கினரும் காலாரோ நாங்க 5-6 பெண்கள் கூடி ஐயா பதித்து வைத்தோம் தென்னம்பிள்ளை ஐயா அந்த நல்ல வேலை இந்த பாவிகையா வைத்த மரம் பாலை கூட வரவும் இல்லை கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அந்த காராம்பசம் மலடா முத்து போல கண்ணீர முகங்கள் எல்லாம் வலிக்காது அழகு போல கண்ணீர் அங்கமெல்லாம் வடிக்காது பவளம் போல கண்ணீர் பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் வடிக்காது மண்ணாதி மண்ணா இனிய குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப எளப்பமா பேசுதாரு. அது மட்டும் இல்ல, ஆடு ஜடைத்தா அது பாட்டுல ஆட்டு கடையில காலாரும். ஆனா இந்த பாதவத்தி சண்டாளி நாகக்கண்ணி நான் ஜடைத்தேன். ஆனா எனக்கு பாங்கறன்னு தானே தஞ்சம் ஐயா. அப்ப பார்த்தா நான் பெண்ணா பிறக்கிறதுக்கு பதிலா மரமா பிறந்திருந்தேனா இருந்திருப்பாங்க. அதுக்கு நாம் பிறக்கலையே மண்ணா, இல்ல மரமா தான் நான் பிறக்கல. கல்லா பிறந்தேனா? கல்லா பிறந்தேனா கல்லெடுக்கும் தச்சர் வந்து என்ன செய்வா, என்னைய கரிச்சிலையா செஞ்சு வடக்குத்தியம்மா என்று பெயர் கொடுத்து என்னைய வணங்கி இருப்பாரு. அதுக்கு நானும் பிறக்கலைய. இத்தனைக்கும் பெண் பிறக்காம இதுக்கா நாம் பெண் பிறக்கணும். என் மண்ணா, நான் பெண்ணா பிறந்தது தப்பு இல்ல. ஆனா பெண்ணா பிறந்து மாலை மனம் முடித்து எனக்கு காய்க்கக்கூடிய நாளையில காய்த்தால் மட்டும்தானே உண்டு. அதே போல பூக்கக்கூடிய நாளையில பூத்தால் மட்டும் உண்டே மண்ணா. நான் காய்க்கக்கூடிய மாலையில காய் மாறி போனது என்ன? நான் பூக்கக்கூடிய நாளையில பாதவத்தி சண்டாளி நாகக்கண்ணி நான் பூ மாறி போனேன் ஐயா. எதுக்கு அப்படி சொல்லுதா? அதாவது குழந்தைய பெற்றெடுக்கணும்னா தகுந்த நேரத்துல பெற்றெடுக்கணும். இல்லன்னா ஒண்ணுமே வளர்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட நாகக்கண்ணி நாகராஜன் இடமதில ஏ அம்மா நீ அழுத என் மனம் கிடைக்குமா? அதனால பெண்ணா பிறந்தவா நீ அழலாமா? அழவே கூடாது. அப்ப பார்த்தா நாகக்கண்ணி பெண்ணானவள், ஆனாலும் அவளுக்கு மனம் ஜடைக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. ஆண்கள் நீங்க என்ன அழுவீங்களா ஐயா? அரை மணி நேரம் இருக்கு. 12 மணி ஆச்சுன்னா தெக்கனிக்கு யார் ஐயா இருக்கா? தெக்க போனாத்தான் எல்லாம் நடக்கும். வரி போதும், ஒரு வரியை கட்டிட்டு புளிய மரத்தை பார்க்க போவோம். சரிதான். ஒரு நனல்ல ஒரு வாரமா உட்காந்து அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் இடமதியிலே நாகக்கண்ணி பெண்ணானவள் என்ன என்ன சொல்லுகிறாளையானா, என்கணவ மன்னவரே எனக்கு வாய்த்த ரஜக்கிளியே எந்த நுட வார்த்தைகளும் என்று சொல்லி என்ன சொல்லுகிறாளையானா, மன்னா தாயில்லா பிள்ளைகளை தலையில் எட்டி எடுத்துட்டேனா, தலையில் எட்டி அடித்துட்டேனா, அடே
ஐயா மாதா இல்லாமதலைகளே மாதா இல்லாமலை மாதா இல்லாமதலைகளே மாதலைகளை மண்டையில கொட்டிட்டேனா மண்டையில கொட்டிட்டேனா மண்டையில கொட்டிட்டேனா கொட்டிட்டேனா அடே கொட்டிட்டேனா தலையிலேதான் கொட்டிட்டேனா தலையில கொட்டிட்டேனா கொட்டிட்டேனா ஐயா பிச்சை கேட்டு வந்தவன் நான் பின்னால் வர சொல்லிட்டேனோ இந்த அண்ணம் என்று வந்தவர் நான் அடுத்து வர சொல்லிட்டேனோ நான் பட்டற நெல்லதில இந்த பாதவத்தி நாகக்கண்ணே நான் பதற அள்ளி கலந்துட்டேனோ ஏ அந்த நல்ல தருணத்தில் ஐயா குத்திய உலக்கைய குறுக்க போட்டு தாண்டிட்டேனோ நான் ஒரு பாவம் செய்யலைய நான் ஒரு பாவம் செய்யலைய ஒன்னா ஒரு குழந்தை நமக்கு இல்லை ஏ அம்மா ஏ நாகக்கண்ணி நான் ஒரு பாவம் செய்யலைய ஆனாலும் ஒரு குழந்தை நமக்கு இல்ல அப்ப பார்த்தா என் மண்ணா என்னைய திருமணம் முடித்ததான் 12 வருட காலம் ஆச்சு ஆனாலும் ஒரு குழந்தை நமக்கு இல்ல அதனால குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி இதனால் இதுவரைக்கும் நம்மளும் பொறுத்தே இருந்தோம் ஒரு வருஷம் சொல்லி 12 வருஷமும் போச்சு ஆனாலும் குழந்தை பிறந்த மாதிரி இல்ல நாட்களோ தள்ளி தள்ளி வருஷமோ 12 ஆயிருச்சு அதனால இனிய மாலை முடித்துதான் உங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல அதனாலே இப்படி செய்தால் என்ன அதாவது வேறு ஒரு மாலை மனம் முடித்தால் என்ன அப்படி சொன்னா என்ன செய்ய முடியும் அதாவது எம்மா நாகக்கண்ணி ஐயோ 3 போதுமா இருக்கு ஐயா போதும் 3 அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகக்கண்ணி நாகராஜன் இடமதிலே சொன்ன போது என்ன செய்தாலாம் ஏம்மா வாயால் அப்படி சொல்லலாமா சொல்லாதம்மா அதாவது பெண்களை துன்புறுத்துறவங்கிட்ட போய் நீ அப்படி சொன்னா சரிங்க ஆனா கண்ணுக்குள்ள வச்சு நான் உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கேனே இது நாள் இதுவரைக்கும் நம்ம சண்டைன்னு போட்டிருக்கோமா கிடையவே கிடையாது அதனால ஏ அம்மா நாகக்கண்ணி என்னதான் இருந்தாலும் உன் குணத்தை போல இங்க வருமா என்று நாகராஜ நாகக்கண்ணியை அழைத்தோ என்ன சொல்லுகிறாரே ஆனா கோடி பொண்ண கொடுத்திட்டாலும் உந்தன் குணத்தை போல வருமோ அம்மா உந்தன் குணத்தை போல வருமோ அம்மா கொடுத்திட்டாலும் நாகக்கண்ணி எம்மா லட்சம் பொண்ணு
லட்சம் பொண்ணு கொடுத்திட்டாலும் ஓ லட்சணம் போல் வருமோ அம்மா லட்சணம் போல் வருமோ அம்மா கொடுத்திட்டாலும் நாகக்கண்ணி அம்மா அள்ளி பொண்ணு கொடுத்திட்டாலும் அழக போல வருமோ அம்மா அழக போல வருமோ அம்மா போடன்னு சொல்லன்னு ஏ அம்மா நாகக்கண்ணி என்னதான் இருந்தாலும் உன் வாயால நீ அப்படி சொல்லலாமா அப்ப பார்த்தா சரி அப்பேற்பட்ட நாகராஜன் இடமதியில சொன்ன போது நாகராஜனும் நாகக்கண்ணி இடத்துல சொல்லுதாரு அம்மா அள்ளி பொண்ணு கொடுத்தாலும் உன் அழக போல யாரும் வராது அப்பா கிடைக்குமாமா அழக போல இந்த மாதிரி நீ என் இடத்துல சொல்லலாமா கண்ணீரை தொட நானும் கண்ணீரை துடைக்கணும்னு தான் நினைக்கேன் என்ன செய்ய ஆனா கண்ணீரை துடைக்க முடியல பெண்ணா பிறந்தாச்சுனாலே அதான ஐயா அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் இடத்துல சொல்ல என்னமா தெரியும் நாகக்கண்ணி இன்னொரு நினைச்சை யோசனைக்கும் என்ன யோசனை சொல்லுதா அதாவது இவ்வளவு பொண்ணு பொருள் இருக்க இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய இப்ப எத்தனை நாளைக்கு தான் அப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க அதாவது சொத்து இல்லாம குழந்தை இல்ல அப்படின்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சொத்து இருந்து குழந்தை இல்லன்னா என்ன சொல்லுவாங்க எளப்பமா பேசுவாங்க சொல்லியா கொடுக்கணும் பேசுறதுக்கு இவ அடுக்கடுக்கா சேர்த்து வைக்கால பிள்ளைக்கா கொல்லிக்கான்னு கேப்பா சரி அது மட்டும் இல்லையா ஒரே பெண் பிள்ளையா பெத்துட்டே போனா ஒன்னடி எத்தவான்னு சொல்லுவாங்க ஆண் பிள்ளையே பெத்தா ஆணடி எத்தவான்னு சொல்லுவாங்க அதாவது இருந்தா ரெண்டு நிறந்து இருக்கணுமா ஆனா கடவுள் கொடுப்பது அவர் கொடுக்கறது மாத்த முடியுமா முடியவே முடியாது அப்ப பார்த்தால் நாகராஜன் இடத்துல நாகராஜனும் நாகக்கண்ணி இடத்துல சொல்லுதார் என்னமா சொல்லுகின்றா அதாவது இதனால் இதுவரைக்கும் பொறுத்ததே பொருத்தம் ஆனா இதனால் இதுவரைக்கும் நம்ம தான தர்மம் செய்ததில்லை இருந்தும் தெரியாமலும் யாருக்கும் நம்ம கெட்டதும் நினைத்ததில்லை அதனால நாம தான தர்மம் செய்தால் என்ன நல்ல யோசனை பண்ணவா ஏன்னா போன ஜென்மத்துல என்ன பாவம் செய்தோமோ இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கும் அதனால நாகராஜன் நாகக்கண்ணியிடம் பேரும் என்ன செய்கிறாரே ஆனா இரண்டு பேரும் ஒன்று கூடி தான தர்மம் செய்ய வேண்டும் என்றும் இப்படி செய்கிறாரே ஆனா பால்புடிக்கும் பாலருக்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார் அங்கே சுமை தூக்கி போனவர்க்கு சுமை தாங்கி நிறுத்தி வைத்தார் சுவாமி அன்னதானம் சுரணதா இங்கே பூதானம் மாங்கோதானம் அவர்கள் தண்ணீர் கண்ட இடமது தண்ணீர் பந்தல் போட்டுவை தண்ணீர் கண்ட இடத்துல எல்லாம் தண்ணீர் பந்தல் போட்டு வைக்காங்க அப்ப தண்ணீர் பந்தலை போட்ட போது அதாவது அந்த காலத்துல ஏதாவது சுமந்துட்டு போறோம்னு வைங்க கூட ரெண்டு பேர் வந்தா தூக்கி விடுறதுக்கு லேசா இருக்கும் ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது போனாலும் ஒத்தையில வந்தாலும் ஒத்தையில அதனால சுவாமி சுமை தூக்கிய போனவர் அங்கே சுமை தாங்கி நிறுத்திவர் அங்கே தண்ணீர் பந்தல் போட்டுவை இந்த நாகராஜன் நாகக்கண்ணி கோவிலையும் கட்டி வைத்தார் கொடிமரமும் நட்டி வைத்தார் பரதேசி என்பவர்க்கு அன்னதானம் கண்டி வைத்தார் அதுதருண வேளையில் நாக
நாகக்கண்ணி இங்கே குச்சாலம் ரோடு போட்ட ஆலமரம் பதியவை அவர் மதுரைக்கு ரோடு போட்ட எங்க மாங்கன்று பதியவை அந்த புளியங்கூடி ரோடு போட்ட புளிய மரம் பதியவை அவர்கள் செய்யாத தர்மம் இல்ல போகாத கோவில் இல்ல தர்மம் செய்த நாள் முதல அருகவில்லை ஒரு குழந்தை நாகராஜ நாகக்கண்ணியே அங்கே மனமதுல என்னுதாரு அவ என்ன தர்மம் செய்துட்டாரோ அவ என்ன தர்மம் செய்துட்டாரோ அம்மா இதுவரைக்கும் குழந்தை இல்லை ஆமா ஆமா தானம் தர்மம் எல்லாம் செய்து பார்க்காங்க எதுக்கு ஐயா ஒரே ஒரு குழந்தைக்காக இந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு கவலை அதாவது என்னையெல்லாம் ஏன்டா பெத்தோன்னு எங்க அம்மா ஏன்னா நான் பண்ணது டார்ச்சல கிடையாது பெண்ணா பிறந்தல்ல அப்ப டார்ச்சல் அனுபவிக்கத்தான் அதாவது கிடையாது கிடையாது அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகக்கண்ணியானவள் குழந்தை இல்லைன்னு சொல்லுதா எங்க அம்மாவோ குழந்தை இருக்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்ய போறோம்னு ஒரே கவலை மூத்தவளை வச்சு கவலை கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆனா இனி பெத்ததுதான் தோஷம் எங்க அம்மா கோவிலாத்தான் போகுது அது மட்டும் இல்ல அப்பேற்பட்ட நாகக்கண்ணியானவள் குழந்தை இல்லைன்னு சொல்லுது அழுகுறா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை இருக்கிறவங்களுக்கு ஏன்டா பெத்தவனு கவலை அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகக்கண்ணியானவள் தான தர்மம் தான் நம்ம செய்தோமே ஏன் இதனால் இதுவரைக்கும் ஒரு குழந்தை நமக்கு இல்ல மன்னா அப்ப பார்த்தா என்னதான் இருந்தாலும் கட்டிய மனைவி கண் கலங்கன கணவனுக்கு பொறுக்கும் ஐயா ஆமா அப்ப பார்த்தா ஏன் அம்மா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னால வெளிய போய் நிம்மதியாத்தான் வேலைக்கு போயிட்டு வர முடியுமா முடியவே முடியாது இருக்கிற வரைக்கும் நல்லா சுத்தலாம் அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணியை அழைத்து அம்மா நீ அழாத அப்ப பார்த்தா இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் குழந்தைன்னு சொன்னா குழந்தை வந்துருமா கத்தரிக்காவாயா இல்ல அவரைக்காவா அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணி இடத்துல சொல்லுதான் நீனோ குழந்தை இல்லன்னு அழுகுற எனக்கு மனம் ஜடைக்கல அதனால இப்படி செய்தால் என்ன அதாவது அந்தனர் திருவதிலேயே சென்று நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்ன செய்ய அதனால ஒரு 5000 பணம் எடுத்து அந்தனர் திருவதிலே சென்று ஒரு ஆண் குழந்தைய விலைக்கு வாங்கி வளர்த்தால் என்ன அப்ப பார்த்தா எதுக்கு ஐயா குழந்தைய வாங்கணும் அப்போ பார்த்தா அப்பேற்பட்ட நாகக்கண்ணி இடத்துல சொல்ல நாகக்கண்ணி கூட கொஞ்சம் அழுகுறான் எதற்காக நம்ம கணவனே நம்மளை பத்தி இப்படி சொல்லுதாரு அவர் ஏளனமா சொல்லல ஐயா எதற்காக அப்படி சொன்னாரு அழுதுகிட்டே இருக்கால குழந்தை வந்தாலும் அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க அப்போ பார்த்தா ஏ ஐயா என்னதான் இருந்தாலும் ஊரா விட்டு குழந்தை தானே
என்று நாகராஜனைத்தான் அழைத்தோ நாகக்கண்ணி பெண்ணானவள் என்ன சொல்லுகிறாரையானா ஊட்டி ஊட்டி வளர்த்திட்டாலும் அது ஊரா வீட்டு பிள்ளைதானே அது ஊரா வீட்டு பிள்ளைதானே வளர்த்திட்டாலோ நாம அருமையோடு வளர்த்திட்டாலோ அடுத்த வீட்டு பிள்ளைதானே அடுத்த வீட்டு பிள்ளைதானே வளர்த்திட்டாலோ ஐயா தனக்கு உதவ வேண்டுமா நான் பெற்றெடுக்க வேண்டுமை நாம தவத்தோடு ஒரு குழந்தை ஐயா அடுத்த வீட்டு பிள்ளைய நமக்கு ஆபத்துக்கு உதவா அப்போ நாகராஜன் இடமதி இந்த நாகக்கண்ணி பெண்ணவளும் ஐயா நாகக்கண்ணி பெண்ணவளும் இன்னும் என்ன சொல்லுவாரு ஆமா ஏ மன்னாதி மன்னவா அடுத்த வீட்டு பிள்ளை வந்து ஆபத்துக்கு உதவும் ஐயா உதவாது அப்பவும் பார்த்தார் என்ன தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி இதுக்கு அர்த்தம் என்ன ஐயா என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லணும் தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவின்னா என்ன அதாவது தன்னோடு பிறந்துதானா என்ன செய்யும் அண்ணனும் தம்பி இப்ப இருக்காங்கன்னு வைங்க ரெண்டு பேர் ஒற்றுமையா இருப்பாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஏதோ மன சங்கடத்தினால பிரிஞ்சிருவாங்க ஆன போதிலும் அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கனி இரண்டு பேரும் குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்லுறோம் நாளை ஒரு காலத்துல அடுத்த வீட்டு பிள்ளைய கொண்டு வந்து வளர்த்தணும் வைங்க நம்மள மதிக்கவே மதிக்காது அப்பவும் பார்த்தார் தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் என்றால் அதாவது ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்கும் ஐயா ரத்தம் தான் துடிக்கும்னு சொல்லுவாங்க அது முன்னாள் காலத்துல இருந்துச்சு ஆனா இப்போ பணம் தான் துடிக்கி பணம் இருந்தா பெத்தப்பன் சித்தப்பன் ஆகுதான் சித்தப்பன் பெத்தப்பன் ஆகுதான் பணம் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இருக்கா கிடையவே கிடையாது உயிர் இல்லாத பொருளுக்கு அவ்வளவு உணர்வு நம்ம கொடுக்கும் உயிரோட இருக்கவங்களை யாருக்காவது கொடுக்கமா மதிக்க மாட்டாங்க கிடையவே கிடையாது அப்ப பார்த்தா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வைங்க ஏதோ ஒரு சண்டையினால பிரியுதாங்க ஆனா ரோட்ல போட்டு தம்பி யாராவது அடிக்கட்டும் சும்மா போவானா போக மாட்டாங்க அண்ணன் அங்க போறவன் பார்த்தானா ஏழை எவன்லையும் தம்பி அடிக்கணும் முன்னாடி வந்து நிற்பான் அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் இடத்துல நாகக்கண்ணி சொல்லுதா என்ன சொல்லுதா அதனால நம்ம தவம் இருந்தனாலும் நமக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லையே மன்னா என்று மன்னவனைத்தான் அழைத்து இன்னும் என்ன உரைக்கிறாளையானா என்னமா உரைக்கின்றா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு வீட்டோ பிள்ளை வாங்கி இங்க பந்தலது நிறைந்திடுமோ பார்த்த சனம் நம்மை மதிப்பார்களோ பிள்ளை வாங்கி
காசு கோரு பிள்ளை வாங்கி கடை தெருவதில வீட்டோமானா கடை தெருவோ நிறைந்திடுமோ கண்ட சனனமை மதிப்பார்களோ பிள்ளை வாங்கி ஐயா பொண்ணு கோரு பிள்ளை பொது தெருவதில வீட்டோமானா பொது தெருவும் நிறைந்திடுமோ போற சனனமை மதிப்பார் மன்னாதி மன்னவர காசுக்கு பிள்ளை வாங்கி நம்ம கடை தெருவுல விட்டோன்னு வைங்க கடை தெருவு நிறையுமா? என்னதான் இருந்தாலும் போறவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தை எப்படி வந்தது? காசுக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா முடியாது முடியாது. அப்ப பார்த்தா நாகராஜன் நாகக்கனி இரண்டு பேரும் ஒன்று கூடி என் மன்னாதி மன்னா எனக்கு போராட்டம் எனக்கு வாழ்க்கை எல்லாம் போராட்டம். அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் இடத்துல நாகக்கண்ணியானவள் குழந்தை இல்லா கவலை கொண்டு இன்னும் என்ன உரைக்கிறாளையானா போராட்டம் 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 நாகக்கனி எந்தனுக்கு நாகக்கனி எந்தனுக்கு நாகக்கனி எந்தனுக்கு எந்தனுக்கு போராட்டம் 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 அடே நாகக்கனி எந்தனுக்கு நாகக்கனி எந்தனுக்கு நாகக்கனி எந்தனுக்கு எந்தனுக்கு ஐயா கும்பவில கொடுத்து உன்ன குழந்தை இல்ல பூசணிக்கா ஓட்டத்தில பூபரிக்க குழந்தை இல்ல பிள்ளை இல்ல சாதம் அது புழுவு போல ஓணுதையா மதலை இல்ல சாதம் அது சாதம் அது எனக்கு மருந்து போல சாதம் அது மருந்து போல தோணையோ ஏ எங்கனவா மன்னவன் ஆத்தங்கரை போனாங்கரைப்பதற்கு போராண்டோ ஐயா குளத்தாங்கரை போனாண்டோ எனக்கு குடம் எடுக்க போராண்டோ ஏ மன்னாதி மன்னா நாத்தாகரம் போனேன்னு வைங்க அங்கம் கரைக்க போராட்டம். எதற்காக? உனக்கு பிள்ளையா குட்டியா? வாய் பிள்ளை இருக்கா கை பிள்ளை இருக்காமா? அப்ப பார்த்தா இப்படியெல்லாம் சொல்லி என்ன இழப்பமா பேசுதாரு. அது மட்டும் இல்ல என்கனவ மன்னவரே நாம் பெண்ணாகத்தான் பிறக்கலாம்
ஐயா பேர் உலக வாழலாம் ஏன் நாகலோகம் பட்டன ஏன் மன்னாதி மன்னவன் இங்க எந்த நோட வார்த்தைகள் ஐயா போராட்டம் 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 வாழ்க்கையெல்லாம் போராட்டம் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் போராட்டம் அடே அப்பந்தான் பார்த்தாள் நாகராஜன் நாகக்கண்ணி அதாவது பெண்ணா பிறந்தவா நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வைங்க சகுனம் சகுனம் பார்த்து வராங்க எதற்காக ஐயா குழந்தை இருக்கா இல்லையா குழந்தை இல்லாதவ வாராளன்னு சொல்லி நின்னுக்கிடுதாங்க எளப்பமா பேசுதாங்க பேச்சாத பேச்செல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா நிறைய பேசுதாங்க அப்பவும் பார்த்தால் அது மட்டும் இல்ல இப்பேற்பட்ட உலகத்தில அதாவது ஆண்டிய அடித்தோமா இல்ல அறக்கொடுமை செய்தோமா இல்ல பிள்ளைகளைத்தான் ஓங்கி மலையில கொட்டினோமா ஒரு பாவம் செய்யலைய ஏன் இது நாள் இதுவரைக்கும் நமக்கு குழந்தை இல்ல என்ன காரணம் அப்பவும் பார்த்தா அம்மா போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோன்னு தான் தெரியல அப்பவும் பார்த்தா அதனால இப்பேற்பட்ட நாகலோகம் பட்டணத்துல குழந்தை இல்ல இல்லன்னு சொல்லிதான் வந்துராது அதனால ஆண்டவனை நினைத்து அரும் பெரும் தவங்கள் அது இருக்க வேண்டும் என்று சொல்ல அப்ப நாகக்கண்ணி பார்த்தா ஆட்டும் என்று சம்மதித்து இரண்டு பேரும் ஒன்று கூடி தவம் இருக்கணும் இப்படியே போலாமா முடியவே முடியாது அதனாலே நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு இரண்டு பேரும் ஒன்று கூடி தவம் இருக்கவே வருகிறார்கள் எங்க வருகிறாரையானா தவம் இருக்கணும்னா அதுக்கு தக்கவாறு கோலம் எடுக்கணும் அது சரி அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணி இரண்டு பேரும் ஆண்டவனை நினைக்கணும் அரும கை குழந்தை வரத்தை வாங்கணும் பகவானை நினைக்கணும் பாரத்தவம் இருக்கணும் பாலகன் வரத்தை நம்ம வாங்கிட்டு வரணும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு தவம் இருக்க வரபோது நாகக்கண்ணி பெண்ணானவள் தனது மன்னவனை அழைத்து இன்னும் என்ன சொல்லுகிறாளையானா கண்ணு நல்ல புளிய மரம் கதிரோடு ஆலமரம் கண்ணுலையும் காயாமலே மன்ன கதிரோடி என்ன பாலன் ஏ மன்னவா கதிரோடி என்ன பால் புளிய மரம் கதிரோடு ஆலமரம் கண்ணுலையும் காயாமலே மன்னவா கதிரோடி என்ன மன்னவா கதிரோடி என்ன ஐயா பிந்தினல புளிய மரம் பின்னலாடு ஆல மரம் பிந்திலையும் காயாமலே மன்னவா பின்னலாடி என்ன பால மன்னவா பின்னலாடி என்ன பால் காயாமலே மன்னவா கைரோடி என்ன மன்னவா கைரோடி என்ன ஐயா கொள்ளையில ஒரு மரம் கொய்யாய் காய்க்கும் மரம் ஐயா கொள்ளையில ஒரு மரம் கொய்யாய்க்கும் காய்க்கும் மரம் குழந்தையில காயாமலே மன்னவா குளத்தாருக்கும் தாழ்வானே மன்னவா குளத்தாருக்கும் தாழ்வானே
மன்னா மன்னாதி மன்னா இப்பேற்பட்ட உலகத்துல இனிமேல நம்மளுக்கு உதவி செய்ய யாரால முடியும்? இதுக்கு மேல ஆள் வரும்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்தாதான் முடியும். அப்ப பார்த்தா அதனாலே ஆண்டவனை நினைத்து நம்ம குழந்தை வரம் கேட்க வேண்டும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேரும் அதாவது குழந்தை வரம் வாங்க வேண்டும் என்று ஆண்டவனை நினைத்து அரும்பெரும் தவம் இருக்க வர போது என்ன சொருவத்தோடு வருகிறாரே. ஆனா நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் தவம் இருக்கணும்னு ஓடோடி வருகிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக. சேட்டையே கிடையாது ஐயா. அங்க கோயில கெட்டின கோயில காணும் இடிச்சுட்டு போயிட்டு. அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் தவம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? தவம் இருப்பதற்கே வருகிறார். தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி வருகிறாரே. ஆனா நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் தவம் இருக்க வேண்டும் என்று அதற்கு தக்கவாறு சொருவம் அதுதான் எடுத்து எப்படி வராரு? அதாவது நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் மண்ணிலந்து மலையிலந்தோ பொன்னிலந்து பொருளிலந்து எல்லாத்தையும் தானிலந்து பகவான் தான் தஞ்சோன்னு சொல்லி பகவானே தஞ்சோன்னு சொல்லி இருக்க வேண்டும் என்று ஓடோடி வாரா. அப்படி தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி வருகிறாரே. ஆனா சமய நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்க வேண்டும் அங்கே என்ன சொருபத்தோடு அங்கே அது தருண வார நாகராஜ நாகக்கண்ணி அங்கே தவமதோ இருப்பத சாமி ஓட்டாமும் பெருநாடு அங்கே ஓடி வாரல் அது சாம அங்கே பகவானை தான் எண்ணியல் பாரதவோ செய்யவாராய் அங்கே ஈசனை தான் எண்ணியல் அங்கே இருந்து தவம் செய்யவாராய் சாந்து கொண்டு தரைமலிகி சுவாமி சாந்து கொண்டு தரைமலிகி அவர்கள் சந்தனத்தால் கோலம் போட்டு சாந்து கொண்டு அவர்கள் சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலி மஞ்சளாலே கோலம் போட்டாயே அதுதர் உண வேளையில் இந்த நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் 2 பேருமா அங்கே அரணாரை தான் நினைத்து அங்கே அரணார் தவம் செய்யவா கோலம் போட்ட இடமதில கோலம் போட்ட இடமதில அவர்கள் குறித்து வாழை ஐயா குறித்து வாழை இலையின் மேலே நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு விநாயகரை பிடித்து வைத்து அங்கே ஆண்டவனை தஞ்சமே அங்கே அனுதினமோ தவம் சாமி பகவானே தஞ்சம் என்று பாரதவோ செய்து வாரா அமதஞ்சோம் என்று
ஆண்டவனே தஞ்சோம் என்றோ ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வராங்க. அப்படி தவம் இருக்க வரபோது சாந்து ஒன்றுதனை மழுகி சந்தனத்தாலே கோலம் போட்டார். மாவு கொண்டு தரைமொழிகி மஞ்சள் ஆலை கோலம் போட்டார். எதற்கையா? ஒரே ஒரு குழந்தை மதலைக்காக. அப்படி வாரபோது நாகராஜனும் நாகக்கண்ணி 2 பேரும் ஆண்டவனை நினைத்து அனுதினமும் தவம் இருந்து வருகிறார். இவர்களுடைய தவமானது எப்பேற்பட்ட தவம் ஐயா? ஒரே ஒரு மதலைக்கான தவம். அப்போ பார்த்தார் 2 பேரும் தவம் இருந்து வரபோது அப்பேற்பட்ட நாகலோக மட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேரும் ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரம் இருந்தாரா? ஒரு மாசமா? 12 வருட காலம் அவர்களுடைய தவமானது எப்படி இருக்குதே. ஆனா சாமியே வள்ளி எல்லாம் வாசிபட்டு வள்ளி எல்லாம் வாசிபட்டு தலைரோமலைகள் கால்மாட்டில் முளைத்தமாறு தலைமாட்டில் பூச்சொரி தலைமாட்டில் முளைத்தமாறோ கால்மாட்டில் வளர்த்துதீர கால்மாட்டில் வளர்த்தமாறோ தலைமாட்டில் பூச்சொரி காஜடித்து மணல் குவி கரையா பூச்சி வளர்ந்திருக்கு ஓங்கி நல்ல வளர்ந்த பூச்சி 1000 வாசல் அப்பேற்பட்ட நாகராஜ் 12 வருட காலம் 12 வருட காலம் ஆரத்தவம் செய்துள்ளார். ஐயா ஒருவரோட தவம் இருந்தார் உடைய வேணும் வரவும் இல்லை 2 வருடம் தவம் இருந்தார் தவம் இருந்தார் இதன் பகவான் வரவில்லை ஐயா தவம் இருந்தார். சுவாமி 3-4 வருட முக்கனும் வரவும் இல்லை. சுவாமி 5-6 வருட ஆண்டவனும் வரவும் இல்லை. 6-7 வருட ஆண்டவனும் வரவும் இல்லை. 7-8 வருட பகவானும் வரவும் இல்லை. 12 வருட அதி பகவானோ வரவும் இல்லை. ஹரி பகவானோ 10-12 வருட காலம். ஆமா தவம்னா தவம் சரி பார தவம் செய்து வரா. ஆமா செய்து வருகின்றா. ஆண்டவன் பகவான் வந்தார் ஐயா. எப்படி வருவாரு? பகவான் வரவே இல்ல. ஆமா அப்போ நாகராஜன் இடத்துல நாகக்கண்ணி சொல்லுறா. என்ன சொல்லுதா? ஏ மன்னாதி மன்னா ஏ மன்னவா நம்ம தவம் இருந்து வரோமே. ஆமா ஏன் இது நாள் இதுவரைக்கும் ஒரு ஏந்தும் பிள்ளை கூட பிறக்கவில்லையே மன்னா. கிடைக்கவில்லை மன்னா. நம்ம தவத்திலே ஏதேனும் குச்சம் குறை இருக்குதா மன்னா? ஆமா அப்போ பார்த்தா ஏ அம்மா தவமே இப்பதானே இருக்கும். ஆமா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பார்த்தா தவம் இருந்து வரபோது நிச்சயமா நமக்கு குழந்தை வரும் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். அதனால அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். ஆமா அருங்கவலை நமக்கு வேண்டாமா? வேண்டாம். அப்போ பார்த்தா ஆண்டவன் நம்ம தவத்தை கண்டு சரி நிச்சயமா வருவாரு. நம்மளுக்கு தேவையான வரத்தையும் கொடுப்பாரு. அப்போ பார்த்தா ஆண்டவனாகி சிவபெருமானை நினைத்து 12
2 வருட காலமாக இப்படி தவம் இருந்து வார போது என்ன இப்படியாக நாகலோகம் பட்டணத்திலே இருக்க ஆதி வெள்ளி எனும் கைலாச மாமலையிலே என்ன நடக்குதே? ஆனா என்னமா நடக்கு? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ அங்கே இருந்த அரசு செய்யும் போது ஐயா என்ன என்ன நடக்குதா? எங்க படைத்ததோரு வணக்கலே படியலக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதியால் இடமாறி அவர் அளக்கும்படி வாங்குவார். பார்வதியால் வடியலந்து பகவான் கையில் கொடுப்பாளாம். ஈஸ்வரியால் படியலந்து எஜமான் கையில் கொடுப்பாளாம். அவிகண்ணன் தந்தை படியாளாம். ஆதி கடவுளிடம் கொடுப்பார். அப்பம் கொடுத்ததோரு வேலை ஆண்டவா பகவானே தினசரி படியளக்க போறியற படியளக்க போகும்போது ஒரு நாளாவது என்னை அழைத்து போன நாள் உண்டா? உங்களோட படியளப்ப பார்வதி நான் பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? என் வாய் சும்மா இருக்காது. என்ன ஆகும்? பெண்ணா பிறந்தவளாலே அப்படித்தான ஐயா? ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணு 3 பெண்ணு சேரட்டும் என்ன நடக்கும்? ஊரு கதை உலக கதை. ஆமா அப்பம் பார்த்தா அப்பேற்பட்ட ஆதிசக்தியான பார்வதி பகவானிடத்திலே ஓடோடி வந்து என்ன செய்கிறாளே? ஆனா சாமி ஆண்டவனே பகவானே இன்றைய தினமதியில இந்த பகவானோட படியளப்ப பார்வதி நாம் பார்க்கணுமே ஈசனோட படியளப்பை ஈஸ்வரியால் பார்க்கணுமே. ஏ அம்மா என்ன சொன்ன? பகவானோட படியளப்ப பார்வதி நீ பார்க்கணுமா? ஏன் என்ன செய்ய? அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட பார்வதி பகவானிடத்துல நானும் வருவேன் என்று முறையிட்டதொரு வேளையில ஏ அம்மா நீ என்னோடு வந்தையானா படியளக்க எனக்கு நேரம் இருக்காது. உனக்கு பதில் சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்கும். எதனாலன்னா நான் படைத்த மனுக்களை பல விதமாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு நொண்டி மூக்கரை ஊனமுள்ளவர்கள் ஊனமற்றவர்கள் என பல விதமா படைத்திருப்பேன். அது மட்டும் இல்ல ஒருவரை பண்டாரமா படைத்திருப்பேன். இன்னொருவரை பணக்காரரா படைத்திருப்பேன். ஆமா சுரேந்திரன் மணி. அது மட்டும் இல்ல இப்பேற்பட்ட பூலோகத்துல நான் படைத்த விதமே வேற மாதிரி இருக்கும். பல விதமா இருக்குமே. நீ என்னோடு வந்தா உன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க. அதனால பார்வதி ஏடி பெண்ண பார்வதிய நீ கைலாசத்தில் இருந்திடா. இந்த கடவுள் மட்டும் பொய்யுவா. நீ ஈஸ்வரியே இருந்திடா. ஈசன் மட்டும் போயுவா. அப்போ சொன்னதோரு வேலை அப்போ பார்த்துட்டாரே அது தருணம். பார்த்துட்டாரே அது தருணம். அந்த பகவானிடம் எது
இன்றைய தினத்துல நிச்சயமாக உங்க படியளப்ப பார்வதி நாம் பார்க்கணும். அப்ப பார்த்தால் அது தருண வேளையில ஆண்டவா பகவானே, பகவானோட படியளப்புன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? படியளப்பா கிடையாது கிடையாது. பகவான் படி அளக்கணும்னு நினைச்சா ஆமா 6 பேருக்கு எப்படி படி அளந்திருக்காரு? எப்படியா அளந்திருக்காரு? ஆமா பகவான் நினைச்சா அளக்கலாம். சரி பார்வதி நினைச்சா அளக்க முடியுமா? முடியாது. அப்ப பார்த்தால் அது தருணம் ஆண்டவன் இடத்துல குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்காங்க. அவங்க தவம் இருப்பதோ ஒரு குழந்தைக்கு. அதே போல பார்வதி இங்க அடம் பிடிக்கதான் பகவானோட படியளப்ப நிச்சயமா நாம் பார்வதி அடம் பிடிக்காம இருக்க மாட்டாளா? ஒரு பெண்ணா பிறந்தவா எதனால அடம் பிடிச்சே சாதிச்சிருவோம். ஏன் இன்னொரு காது என்ன செய்யா எங்க போயிருக்கு? அதுதான் பிடிவாதம். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா? என்ன மருந்து? தெரியாது தெரியாது. அப்ப பார்த்தால் அது தரணும். அதான் சரின்னு நினைக்கேன். ஏன்னா பின்னாடி திரும்பி பாக்கு, அதுதான் நடந்திருக்கோ என்னமோ. அப்ப பார்த்தா அப்பேர்வட்ட பார்வதியானவள் பகவான் இடத்துல வந்து கேக்கா, ஆண்டவா உங்களோட படியளப்ப பாக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால இன்றைய தினத்துல நிச்சயமாக நான் உங்களோடு வருவேன். கண்டிப்பா வருவேன். அப்ப பார்த்தா இவகிட்ட சொன்னவ கேப்பாளா? முடியவே முடியாது. அதனால இவ புத்தி தெரிஞ்சு ஆண்டவனாகிய சிவபெருமான் ஒரு சத்தியத்தை கேட்காரு. என்ன செய்ய? அப்ப ஆதிசக்தியான பார்வதி இடத்துல சத்தியம்னா யாரு மேல கேட்க? என் அம்மா பார்வதி, உன் அண்ணனால கோபால கண்ணன் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அது எப்படி வேணும்? படியளக்க போறதுல இருந்து திரும்பி கைலாசம் வார வரைக்கும் வாயோடு வாய் பேச மாட்டேன், மறு வார்த்தை சொல்ல மாட்டேன், கண்ணால கண்ட எதையும் பேசவே கூடாது. அப்ப பார்த்தால் ஆட்டும் என்று சம்மதித்து அண்ணனான கோபால கண்ணன் மேல சத்தியம் செய்யணும். சத்தியம் செய்து 2 பேரும் ஒன்று கூடி படைத்த தோறுமனுங்களுக்கு வடியளக்க வேண்டும் என்றோ எப்படி வடியளக்க வருகிறாரே. ஆனா சுவாமி ஆண்டவந்த பகவான், ஆண்டவந்த பகவான் இங்க படைத்ததோரு மனுக்களே அவள் வடியளக்க வேண்டும். இரேழு உலகம் அவர் இறையளக்க பயணம் நாடி நல்ல பிணையடு இங்கே நாடு ஏங்கும்படியல்ல சுவாமி உரிய நேழதினையடு உலகம் எல்லாம் படியல சாமி மரக நல்லதனையடுத்து மாநிலமும் படியல அப்படி படியலந்து வரப்போது எங்க ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி பார்வதி, ஆண்டவன் பகவானும் ஆதிசக்தியான பார்வதியும் எவ்வுயிரும் தப்பிடாமல் இறையளந்தே பயணம் வருகிறார். எதற்காக? படைத்தாச்சுனால என்ன செய்யணும் ஐயா? படி இழக்கணும். படி இழக்காவிட்ட உயிரோட வாழ முடியுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பாக. அப்ப பார்த்தா ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதியும் படியளந்து வார போது என்ன நினைக்க? அது வரைக்கும் அமைதியா வாரா. அப்படி வரக்கூடிய வேளையில எம்பெருமான் கோபால கண்ணபுரன் நினைக்காரு. அதாவது அண்ணன் என்று நினைத்தாளா? நம்ம மேல சத்தியம் செஞ்சால இவன் சத்தியம் படி நம்ம நடக்காளா? அதனால
இந்த பார்வதியை நம்ம பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செய்யணும்னா லேசான கரியமா? பரிசோதனை செய்யலாம்னா எப்படி செய்யலாம்? அப்போ பார்த்தா ஆலமரனால யாரையா? கோபால கண்ணபிரான். அப்பேற்பட்ட எம்பெருமான் கோபால கண்ணபிரான் பகவானும் பார்வதியும் வரக்கூடிய வழியிலே பெரிய ஆலமரம் போலவே சொர்வம் கொண்டார். அது மட்டும் இல்ல, அதுல ஒரு 5 வயது பாலகனையும் பிறவி செய்து என்ன செய்தாரா? அந்த பாலகனும் ஆடு மாடு அங்கனையே அப்படி பத்தி மேய்க்கிறான். ஆடு மாடுக்கு அதாவது சாப்பாடு கொடுக்கணும். வச்சாச்சு. அப்ப என்ன செய்தாரா? அப்பேற்பட்ட எம்பெருமான் கோபால கண்ணபிரான் 5 வயது பாலகனை போல வடிவம் கொண்டிருக்க அது வரைக்கும் பார்வதி பகவானும் சும்மா வந்தாங்க. அப்ப ஆண்டவன் சொன்னார், இந்த மரத்துக்கு அடியில கொஞ்சம் பொழுது சாய போவோமே. அப்ப பார்த்தா ஆட்டும் என்று சம்மதித்து 2 பேரும் வரபோது பார்த்தால் பார்வதி இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பாலகனும் முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். எதற்காக? ஆடு மாடுக்கெல்லாம் பசி ஆத்து. அப்போ முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதானே. பாவி கீழே விழுந்தா பிள்ளையா போய் சேருவானா? அதனால பார்த்தால் பார்வதி ஆண்டவனை தான் அழைத்து என்ன சொல்லுகிறாளையானா, ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகே ஈஸ்வரனே இறையோனே இந்த ஈஸ்வரியால் வார்த்தைகே ஆண்டவா. அத பாருங்க, ஒரு ஆலமரம். ஏம்மா ஆலமரம் நல்லாத்தான் இருக்கு. ஆலமரம்னா ஆலமரத்தை பார்த்தா கூடாது, அதுல இருக்கக்கூடிய பாலகனை பார்க்கணும். முனிக்கோப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதானே. ஆண்டவா, இவன் மரத்தை வெட்டு போக்கே சரி கிடையாது. புத்தி இல்லாத பிள்ளைக்கு அதனால நீங்க தான் உயிர் கொடுக்கணும். அப்ப பார்த்தார், ஏம்மா அதாவது இப்பேற்பட்ட இந்த குழந்தைக்கு அவன் வாழணும்னு நினைச்சா வாழலாம், ஆனா இருக்கு. அப்ப பார்த்தால் அது தரும். அதனால இப்பேற்பட்ட பாலனுக்கு உயிர் பதவும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இதனால் இதுவரைக்கும் அமைதியா வந்த இப்ப வேலையை ஆரம்பிச்சுட்ட பத்தியா? அவ இருந்தாலும் அவ வாய் சும்மா இருக்காது. அப்ப பார்த்தால் அப்பொழுது பார்வதி இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அதாவது பகவான் ஞானத்தால் அறிந்துகிட்டார். இது யாருடைய வேலை? நம்ம மச்சான் கண்ணபிரான் வேலை. அதனால ஆண்டவன் பகவான் அது பெருசா எண்ணல. அதனால பார்வதி இடத்துல சொல்லுதாரு, அம்மான்னு சொன்னா காப்பி ஆத்தணுமா? ஐயா காப்பி ஆத்த வேண்டாம், காப்பாத்துனா போதும். காப்பாத்தணும். அப்பான்னு சொன்னா பகவான் நான் போய் காப்பாத்து. அப்ப பார்த்தா ஆட்டும் என்று சம்மதித்து 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவனுக்கு நேரம் பொறுக்கல. என்ன செய்தான்? முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதானே. என்ன செய்தான்? அம்மான்னு சொன்னானா, அப்பான்னு சொன்னானா, இல்ல சித்தின்னு சொன்னானா? ஏன் மைனி எதுக்கு வாரா? இல்ல மைனின்னு சொல்லல. அப்ப என்ன சொன்னா? நான் செத்தேனா பாவி, செத்தே போனேன். பாவி செத்தே போனான். எதனால? இவன் அம்மா அப்பா சொல்லலன்னா இவன் யாராக பிறந்தார்? எம்பெருமான் கோபால கண்ணன் தானே. ஏன்னா கோபால கண்ணன் வந்து பிறந்ததுனால தானே அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. ஏன்னா இது கண்ணபிரான் வேலை. அப்போ பார்த்தால் அது தருணம். அப்பேற்பட்ட ஆண்டவனாகிய சிவபெருமான் இப்பேற்பட்ட பார்வதி அழைத்து கொண்டு வார. அம்மா பார்வதி
இதனால் இதுவரைக்கும் அமைதியா வந்த என்னதான் இருந்தாலும் உன் வேலையை காமிச்சிட்ட பத்தியா அப்ப பார்த்தா ஆதிசக்தியான பார்வதி மனசுல நினைக்கா இந்த ஆண்டவன் பகவான் ஒரு குழந்தைக்கு நம்ம உயிர் கொடுக்க சொன்னோம் ஆனா உயிர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அதனால இதற்கு பதிலா நாம யாருக்காவது குழந்தை வரம் கொடுக்கணும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு வாரபோது இவர்கள் வரணும்னா எந்த வழியா வரணும் நாகலோக பட்டணம் வழியாத்தான் வரணும் அப்போ பார்த்தா நாகலோக பட்டணம் வழியா வாரபோது ஏற்கனவே குழந்தைக்காக யாரு தவம் இருக்கா நாகராஜன் நாகக்கனி தவம் இருந்து வராங்க ஒரே ஒரு குழந்தைக்காக அப்படி தவம் இருந்து வாரபோது நாகராஜன் நாகக்கனி 2 பேரும் இதனால் இதுவரைக்கும் நாம தவம் இருந்து வாரோம் ஆண்டவன் பகவான் வரல என்று ஆண்டவனை நினைத்து மன உருக ஆண்டவன் நாமத்தை உச்சரித்தார்கள் அரகரா சிவ சிவா அண்ணாமலைநாதா அநாத ரட்சகா ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா என்று சொல்லி இறைவன் நாமத்தினை உச்சரித்தார்கள் பகவானும் பார்வதியும் வரக்கூடிய வேளையில பகவானே தஞ்சம் என்று நாகராஜ நாகக்கண்ணி ஆண்டவன் திருப்புகளை பாடி தவம் இருந்தார் எப்படி பாடுகிறாரேயானா பார்வதி என் மணவாளனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த பக்தர் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இந்த பக்தர் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா தவத்தை பாரும் சம்போ சங்கரா பக்தேந்திய தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஐயா ஈஸ்வரியால் மணவாளனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை தவத்தை பாரும் சம்போ சங்கரா சாமி கொண்டல் வர்ணன் வைத்துணரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா எனக்கு வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா ஐயா எனக்கு வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சாமி ஆண்டவனே எண்ணிய அங்கே அருந்தவமும் செய்துவார் சாமி பகவானை தான் எண்ணிய இங்கே பாரதமும் செய்துவார் அப்படி செய்து வரும் நாளை இந்த நாகராஜன் நாகக்கண்ணி இந்த நாகராஜன் நாகக்கண்ணி இன்னும் என்ன செய்யுவார் தக்க தக்கத்தை நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவன் திருப்புகளை பாடிக்கொண்டு தவம் இருக்கும் போது இவர்களுடைய தவமானது ஆதிசக்தியான பார்வதி காதுல வந்து கேக்கு அப்போ வருகிற வேளையில பார்த்தா அதாவது அப்படியே ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதி வாரபோது ஏ ஆண்டவா ஏ பகவானே
யாரோ 2 பேரு உங்களை நினைத்து தவம் இருந்து வராங்கள, அவர்கள் ஏன் உங்களை நினைச்சு தவம் இருக்கணும்? காரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுவும் தவம்னா தவம் லேசான தவம் மாதிரி தெரியல. அப்ப பார்த்தார், யாரு தவம் இருக்க எதற்காக இருக்கிறார் என்று கேட்க, ஏ அம்மா, நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கனி 2 பேரும் ஒரே ஒரு குழந்தைக்காக 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார். அதனால பார்வதி கேட்டவா சும்மா இருப்பாளா? என்ன சொல்லுறா? ஏன் ஆண்டவா, 12 வருட காலம் தவம் இருக்கார்களே, அவர்களுக்கு ஏன் ஒரு குழந்தை கொடுக்க கூடாது? அம்மா, பிள்ளை வரம்னா லேசான காரியம் கிடையாது. பாவம் புண்ணியம் பார்த்துத்தான் பிள்ளை எல்லாம் கொடுக்க முடியும். ஆண்டவா, ஈராறு 12 வருட காலம் தவம் இருக்காங்க, அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அப்ப பார்த்தார் பகவான், குழந்தை வரம்னா லேசான வரமும் கிடையாது. என் அம்மா பார்வதி, குழந்தை வரம் நீ லேசா கொடுக்க சொல்லிடுவ, பின்னாடி வரக்கூட சங்கடமே எனக்குத்தான். அப்ப பார்த்தார், ஆண்டவன் சிவபெருமான இடத்திலே ஆதிசக்தியான பார்வதி என உரைக்கிறாளையானா, சுவாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தையே நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் 2 பேருக்குத்தான் ஆண்டவனே பகவான் குழந்தை வரம் கொடுக்கணுமே. இப்பேற்பட்ட 2 பேருக்கும் என் ஆண்டவா, இந்த நாகராஜ நாகக்கண்ணி 2 பேருக்கும் நிச்சயமாக குழந்தை வரம் கொடுக்கணும். அப்ப பார்த்தா, ஏன் அம்மா வரும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? வாயோடு வாய் பேச மாட்டேன், மறு வார்த்தை சொல்ல மாட்டேன் என்று சொன்னிய, சத்தியத்தை இப்ப மீறலாமா? அப்ப பார்த்தா, ஆண்டவனை தான் நினைத்து என்னதான் இருந்தாலும் அவ காரியத்துல அவ கண்ணா இருக்கா. என்ன சொல்லுகிறாளே, ஆனா ஆண்டவனே பகவானே பகவான் நாகராஜ நாகக்கண்ணி ஐயா அவர்கள் 2 பேருக்கு தான் நீங்க குழந்தை வரம் கொடுக்கணும் ஐயா. கல்லாயா உம்மன கடுகளவு இரங்கலே ஐயா, இரும்பாயா உம்மன ஐயா, எல்லாவும் இரங்கலே. நீங்க குழந்தை வரம் கொடுக்காவி உம்ம பகவான் என்று மதிக்கமா, நான் பதில் வார்த்தை சொல்லிடும், நான் ஈசன் என்று மதிக்கமா, நான் எதிர்மொழி சொல்லிடும், நான் பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாதை பூஜை முடிக்க மாட்டேன், உனக்கு பணிவடையும் செய்ய மாட்டேன். ஆமா ஆமா, அப்போ ஆதிசக்தி பார்வதியோ இந்த ஆண்டவனும் பகவான், ஏ அம்மா பார்வதி, அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னா அவர் ஏட்டெடுத்து பார்க்கணும். நாமெல்லாம் நினைக்க கூடாது செய்யற தவறு தெரியாது, நாம கூடிய செய்யற தவறு எல்லாம் யாருகிட்ட இருக்கும்? சித்திரபுத்திர நயினார் தெளிவா எழுதி வச்சிருப்பாரு. நம்மளுடைய கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அதனாலே சித்திரபுத்திர நயினாரை வரவழைக்க வேண்டும் என்று ஆதி கைலாச மாமலைக்கு வந்து சித்திரபுத்திர நயினாரை அழைத்தார். சித்திரபுத்திர நயினாரை தான் அழைத்து, எடாயப்பா சித்திரபுத்திரா, எந்த நூட வார்த்தை கேளும், இந்த நாகராஜ நாகக்கண்ணி ஏட்டதையும் பார்க்கணும் அங்கே என்று சொன்ன வேளையில, என்று சொன்ன வேளையில் அங்கே அது தருணம் ஏது செய்வார்?
அது செய்வாயே ஏ அப்பா சித்திரபுத்திரனாரு அந்த நாகராஜன் நாகக்கண்ணி ஏற்றெடுத்துட்டு வா. அப்ப பார்த்தா ஆட்டும் என்று சம்மதித்து நாகராஜன் நாகக்கண்ணி ஏட்டதையும் எடுத்தார். ஏட்டதையும் எடுத்து பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணி வெண்கோடி 2 பேரும் கணக்கெடுத்து திருப்பி பார்க்க. அப்படி திருப்பி பார்க்கும்போது என்ன தெரியுது? அதாவது நாகராஜன் கணக்கு எத்தனாவது பக்கத்துல இருக்கு? அப்பேற்பட்ட நாகராஜன் ஏட்டதும் பார்க்கும்போது நாகராஜன் கணக்கதில என எழுதிருக்கே. ஆனா சுவாமியே நாகராஜன் என்பவர் நாகராஜன் என்பவர் போனதொரு ஜென்மத்தில் இயல்பனாக தான் பிற கணவதியில வரப்போன் 10 மாச சூழ்மா ஆணம் போட்டு கொண்டிருக்கான். அதன் உயிரை மாத்திரு. அது மட்டும் இல்ல மன்னா, இந்த நாகராஜ மன்னவன் போனதொரு சென்மத்தில இயல்பனா தான் பிறந்து வனவதியிலே வாரப்போது 10 மாச சூழ்மானையே கொண்டிருக்கான். மான கொண்டாலும் பரவாயில்ல, மான் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் சிசு அழைச்சிருக்கான். அதாவது பெண் பாவம் பொல்லாத பாவம் என்று சொல்லுவா. அப்போ பார்த்தா மான கொண்டாலும் பரவாயில்ல, மான் வயிற்றுல இருக்கக்கூடிய பெண் சிசுவலா கொண்டு இருக்கான். சரி, நாகராஜன் தான் பாவம் பண்ணிருக்கான், நாகக்கண்ணி ஏற்றெடுத்து பாரு என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து நாகக்கண்ணி பாவம் கணக்கெல்லாம் எதுல இருக்கு? அப்போ நாகக்கண்ணி ஏற்றெடுத்து பார்க்கும்போது என்ன தெரிகிறேனா, நாகக்கண்ணி பெண்கோடியா அவ போனதொரு ஜென்மத்தில மருத்துவமை தான் பிறந்து சுவாமி 7-8 பெண்கள் அவன் கருமருந்த கொடுத்திருக்கா. அவன் கருவத்தானே அளித்திருக்கா. அவ உரமருந்த கொடுத்திருக்கா. ஐயா உருவத்தானே அளித்திருக்கா. ஐயா இப்பேற்பட்ட பெண்ணு பிள்ளை வேறும் கொடுப்பத என்னால முடியாத ஏந்தில பார்வதி. ஏ அம்மா, இப்பேற்பட்ட பிள்ளை பார்த்தா பிள்ளை வரம் கொடுக்க என்னால முடியாது. அப்ப யாரால முடியும்? வேறு யாராலையுமே முடியாது என்று சொல்ல, ஆனாலும் பார்வதி கேட்டாளா? தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் நிக்க. அப்ப பார்த்தா ஆண்டவன் இடத்துல மல்லுக்கு நிக்க. மல்லுக்கு நிக்கும் போது ஆண்டவன் பகவான் பார்த்தா இவ சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. அப்போ பார்த்தா நாகராஜ நாகக்கண்ணிக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொல்லுத. அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னா நீயே போய் பிள்ளையா பிறப்போ என்று சாபத்தை கொடுத்தார். அதாவது ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். ஆனா பார்வதி கேக்குற மாதிரி தெரியல. அதனாலே சாபத்தை கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்த போது ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்தாராம்? சாபத்தை கொடுத்த வேளையில பார்வதி கேக்கா, என்ன கேக்கா? ஆண்டவா, போயும் ஒரு பாம்பின் திருவயிற்றுல பார்வதி நான் போய் பிறக்கவா பகவானே. அதனால மாற்று வரங்கள் தாருங்கள் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து இப்படியே போய் ஜனிக்க வேண்டாம், உன்னுடைய அம்சத்துல கிளர்வி செய்தால் என்ன? அப்போ பார்த்தார் 1008 சொருவத்திலே அறச்சொருவம் தான் எடுத்து தெய்வலோகத்திலே 8 கலசத்தை வரவழைத்து தேவா அமிர்தம் தான் அடைத்து நாகராஜன் நாகக்கண்ணி இடத்திலே கொடுக்கின்ற ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறாளையானா? என்னமா செய்கின்றா? சமயாதி சக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா 1008 சொருவத்தில யார சொருவம் தான் எடுத்து அங்கே என்ன செய்யும்
செய்யுவாளா ஐயா தெய்வலோகம் தன்னதி ஐயா 8 நல்ல கலசத்தை அங்கே கலசத்தையும் வரவாள அங்கே என்னவது செய்துவா அப்பேற்பட்ட கலசத்துல 1008 சொருவத்திலே அரைச்சர்வம் தான் எடுத்து ஆதி சக்தியான பார்வதி நாகராஜன் நாகக்கனி இடத்திலே வந்து கொடுத்தார். ஏ நாகராஜா நாகக்கண்ணி இதனால் இதுவரைக்கும் தவம் இருந்தீர்களே என்னுடைய அருளாலே உங்களுக்கு குழந்தை வரம் தாரேன் என்று சொல்ல இந்த 8 நல்ல கலசத்தையும் 21 நாள் அரை மண்டலம் உங்களாகவும் 41 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்ல அப்ப ஆட்டும் என்று சம்மதித்து ஏன்னா ஒரே ஒரு குழந்தைக்குத்தான் தவம் இருக்காங்க அப்ப பார்த்தார் ஆட்டும் என்று சம்மதித்து நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேரும் அப்படியே ஆட்டும் என்று 41 நாள் வரைக்கும் ஒரு மண்டலங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறந்திடாமல் அண்ணன் தனியது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகள் மறந்திடாமல் எப்படி தவம் இருந்து